நீ அடிச்சுப்பாரு நீ தான் வீரனாச்சு அடிச்சுப்பாரு. ஒரு படத்தில் வடிவேல் வந்து சுந்தர் சியை கடைசி வரைக்கும் அப்பா வெறும் பில்டப்பா அப்படின்னு சொல்லி அழுவான் பாருங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட நிலைமை இதுதான். என்கிட்ட அணுகுண்டு இருக்கு, 130 குண்டு இருக்கு, நான் 1/4 kg குண்டு இருக்கு, அது இருக்கு இது இருக்கு. சரி எல்லாம் இருக்கு, என்ன பண்ண? See, Modi has called the Pakistani bluff not once, not twice, but thrice. ஒரு வாட்டி அடித்தார், போய் சொன்னாங்க. 2 வாட்டி அடித்தார், போய் சொன்னாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவரோட கொடுக்குற அடியோட தன்மையும் அந்த அடியோட ஆழமும் நல்ல பலமா இருக்கு. இந்திய இராணுவத்தை கம்மியாக மதிப்பிட்ட பாகிஸ்தான் இராணுவம் அந்த இராணுவத்தில் ஆண்மகன்கள் இல்லை என்பதால் நம் வீர பெண்மணிகளே போதும் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கென்று வீர பெண்மணிகளே அனுப்பினார். ஸோ பாகிஸ்தானில் ஆண்மகன்களாக பேண்ட் சொக்கா போட்டுக்கிட்டு அவங்களோட சிவிலியன்ஸை கொன்று அவங்களோட நாட்டு மக்களோட சொத்துக்களை சாப்பிட்டு கொடுத்து போய் நிற்கிறாங்க பாருங்க பாகிஸ்தானி இராணுவ ஜெனரல்கள். அவங்க பார்க்க வேண்டியது ரஃபேல் பிளேன்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிளேன் வந்து பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே கூட போகவில்லை, போகிறதுக்கு முன்னாடி இருந்தே தாக்கியிருக்கு, பியாண்ட் விஷுவல் ரேஞ்சிலேயே தாக்கியிருக்கு. அதாவது நான் நுழையாதப்பயே உனக்கு இந்த கதி, நுழைஞ்சா. ஸோ பாகிஸ்தான் என்ன பூச்சாண்டி காட்டிகிட்டு இருந்தான், என்கிட்ட HQ-9 இன்டர்செப்டார் ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, சைனா கொடுத்தது. சைனா பீஸு தான், நோ மேட்ச். ஸோ இதற்கு மேலும் அவர்கள் அடி வாங்குவதற்கு தயார் என்று நினைத்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், if they have the potential, let them try. That's the end of the story for Pakistan. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் மாஸ்டர் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். உண்மையாலுமே இன்றைக்கி ஜெய்ஹிந்த்ன்ற வேர்டு ராகுல் காந்தி முதற்கொண்டு சொல்லியிருக்காப்புல, மிகப்பெரிய ஒரு ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னது நேதாஜி, யார் கூட யாரை கம்பேர் இல்லை சார், அவரை சொல்ல இவரே சொல்கிற வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல வரோம் சார் நம்ம. அதுதான் மோடி அவர்கள். அதான் சார். சார் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த விஷயத்தில் வந்து என்ன ஒரு சிக்னிஃபிகன்ஸ் நம்ம காட்ட வரோம் இந்தியா சைடில் இருந்து? நம்ம ஒரு சிக்னிஃபிகன்ஸும் இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் நம் தாய்மார்களை, நம் அக்கா தங்கை மகள், பல பேருக்கு மகள், அவர்களின் கணவர்களை கயவர்கள் அரக்கத்தனமாக கொன்றவர்கள், அவர்களுக்கு பாடம் புகட்டும் வண்ணம் இந்த சிந்தூர் என்ற அந்த ஒரு இது, எதை நீ எங்களிடமிருந்து பறித்தாயோ அதை நிலைநாட்டும் வண்ணம் அந்த பேர் வந்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது, சிந்தூர்ன்றது ரத்தத்தின் நிறம். சிந்து நதியின் பேரும் அதில் உண்டு. ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓடாது. ஸோ இது அந்த பேர்லேயே பல உள்ளர்த்தங்கள் அடங்கியிருக்கு. எங்களின் மகளிரின் குங்குமத்தை நீ பறிக்க பார்த்தால் உன் உயிரை நாங்கள் பறிப்போம். உன் நாட்டின் நிலைமை கவலைக்கிடமாக மாறும். சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். நீ கனவில் கூட நினைக்காததை செய்து காட்ட முடியும் எங்களால். தேவைப்பட்டால் நீ அடிச்சுப்பாரு நீ தான் வீரனாச்சு அடிச்சுப்பாரு. ஒரு படத்தில் வடிவேல் வந்து சுந்தர் சியை கடைசி வரைக்கும் அப்பா வெறும் பில்டப்பா அப்படின்னு சொல்லி அழுவான் பாருங்க. கிட்டத்தட்ட பாகிஸ்தானோட நிலைமை இதுதான். என்கிட்ட அணுகுண்டு இருக்கு, 130 குண்டு இருக்கு, நான் 1/4 kg குண்டு இருக்கு, அது இருக்கு இது இருக்கு. சரி எல்லாம் இருக்கு, என்ன பண்ண? See, Modi has called the Pakistani bluff not once, not twice, but thrice. ஒரு வாட்டி அடித்தார், போய் சொன்னாங்க. 2 வாட்டி அடித்தார், போய் சொன்னாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவரோட கொடுக்குற அடியோட தன்மையும் அந்த அடியோட ஆழமும் நல்ல பலமா இருக்கு. அதாவது தாக்கு பிடிக்காத வண்ணம் அந்த அடியின் தாக்கம் இருக்கிறது பாகிஸ்தான் மேல். ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி அடிச்ச அடி வெறும் ஒரு கேம்ப் அடிச்சுட்டு விட்டுட்டார். 2வது வாட்டி அடிச்ச அடி உள்ள நுழைஞ்சு அடிப்பேன் பார்த்துக்க நீ அப்படின்னு சொன்னார். 3வது வாட்டி அடிக்கிறது, ஃபர்ஸ்ட் அடியை என்ன அடிச்சாரு, அடி வயிற்றுல அடிச்சாரு தண்ணியை கொடுக்காம. நெக்ஸ்ட் பொருளாதாரத்தை அடிச்சாரு. அதுக்கப்புறம் நீ யாரை ஏவல் நாய்களாக பயன்படுத்தி கொண்டு இருந்தாயோ அந்த ஏவல் நாய்கள்
தூங்கிக் கொண்டிருந்த இடத்தையே அடித்தார். இந்திய இராணுவத்தை கம்மியாக மதிப்பிட்ட பாகிஸ்தான் இராணுவம் அந்த இராணுவத்தில் ஆண்மகன்கள் இல்லை என்பதால் நம் வீர பெண்மணிகளே போதும் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கென்று வீர பெண்மணிகளே அனுப்பினார். எப்படி நடந்தது சர்ஜிக்கல்? அவங்க ஒன்றும் தெரியாம புரியாம அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுத்தா வந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த இதை பார்த்துருந்தா மாத்திரம்தான் அவங்க அங்கே ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும். ஸோ பாகிஸ்தானில் ஆண்மகன்களாக பேண்ட்டு சொக்கா போட்டுக்கிட்டு அவங்களோட சிவிலியன்ஸை கொன்று அவங்களோட நாட்டு மக்களோட சொத்துக்களை சாப்பிட்டு கொடுத்து போய் நிற்கிறாங்க பாருங்க பாகிஸ்தானி இராணுவ ஜெனரல்கள். அவங்க பார்க்க வேண்டியது இந்திய ஆண்மகன்களுக்கு போட்டி நீங்க இல்லை, எங்கள் வீர பெண்மணிகளுக்கு நாரி சக்தின்னு அவர் சும்மா மூலங்களை அந்த நாரி சக்தி கூட நீ ஈடு கொடுக்க முடியாது. எங்கள் பெண்களின் உடைமைகள் மீதோ அவர்களுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையிலோ உன் நாடோ உன் நாட்டின் ஏவல் நாய்களோ எது செய்தாலும் அதன் விளைவு பயங்கரமாக இருக்கும் என்று இந்த நாட்டின் சீருடை அணிந்த சீராக பயிற்சி எடுத்து நேர்மையாக நேர்கொண்ட பார்வையுடன் செயல்படும் 2 போர் வீரர்கள், வீராங்கனைகள், சாரி வீரர்கள் இல்லை வீராங்கனைகள், அவங்க பாகிஸ்தானுக்கு பாடம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இனிமேல் பாகிஸ்தான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஓகே சார். சார் இப்போ எந்தெந்த மாதிரி இடத்துல இந்தியா அட்டாக் பண்ணுச்சு, எந்த மாதிரி ஏவுகணைகளை யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது? அடிப்படையாக சொல்லப்படுறது என்னடான்னா மெட்டியார் மெசைலை ஸ்கேல்ப் மெசைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு பாம்பு ஒன்றுத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரஃபேல் பிளேன்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிளேன் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே கூட போகவில்லை, போகிறதுக்கு முன்னாடி இருந்தே தாக்கியிருக்கு, பியாண்ட் விஷுவல் ரேஞ்சிலேயே தாக்கியிருக்கு. அதாவது நான் நுழையாதப்பயே உனக்கு இந்த கதி, நுழைஞ்சா என்ன கதி, அதோ கதி தான். ஸோ இட்ஸ் ப்ராக்டிக்கலி டு ஷோ பாகிஸ்தான் எந்த மாதிரியான தாக்குதல்கள் நம்மால் ஏற்படுத்த முடியும், தேவைப்பட்டால் அந்த தாக்குதலானது எவ்வளோ துல்லியமாக இருக்கும், எவ்வளோ அகண்டு விரிந்து இருக்கும் என்று உலகத்திற்கு நாம் பறைசாற்றியுள்ளோம். ஒரு இடத்துல இல்லை, ஒரே டைம்ல 25 நிமிஷத்துல 24 வாட்டி என்னால் அடிக்க முடியும். அதுவும் அவன் கண் சிமிட்டுற நேரத்தில் அவனை அடிக்க முடியும். இது பாகிஸ்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. ஸோ பாகிஸ்தான் என்ன பூச்சாண்டி காட்டிகிட்டு இருந்தான், என்கிட்ட HQ-9 இன்டர்செப்டார் ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, சைனா கொடுத்தது. சைனா பீஸு தான், நோ மேட்ச், வாரண்டி கேரண்டி இல்லை. மெசைல் வந்தபோது தூங்கிட்டு இருந்தது, அது தூங்கிட்டு இருந்தவனும் தூக்கிட்டு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சா. இதுக்கப்புறம் புலம்பி என்ன பிரயோஜனம்? சைனா கிட்ட வாங்கின பிளேனும் வேஸ்ட்டு, சைனா கிட்ட வாங்கின ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வேஸ்ட்டு, சைனாவை நம்பி வாங்கின கடனால உன் நாடும் வேஸ்ட்டு. ஸோ பாகிஸ்தான் ஹஸ் லேர்ன்ட் இட்ஸ் லெசன். இன்னைக்கு சைனா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த 2 நாடுகளுக்கு நடுவே இருக்கும் பிரச்சனைக்காக அவங்க ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீவிரவாதம் அறவே அழிக்கப்பட வேண்டும் பிளான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு லைன் சொல்லியிருக்கான், திஸ் அட்டாக் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இஸ் ரெக்ரெட்டபிள். வருந்தத்தக்கது, கண்டிக்கிறவங்க கூட இல்லை, வருந்தத்தக்குதான். அப்ப என்ன அர்த்தம்? பாவம் பாகிஸ்தான். அப்போ அவன் உன்னை மனுஷனா கூட மதிக்கல. He has insulted you. You are friendless. You are moneyless. You are weaponless. Totally you are hopeless. That's called Pakistan. சார் ஆனால் சார் இவ்வளோ விஷயங்கள் நடந்துமே பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெரீஃப் என்ன சொல்கிறாருன்னா, we have a right to retaliate India for this act of war அப்படின்ற மாதிரி. எப்படி சார் இந்த மாதிரி தைரியமாக சொல்கிறாரு அவர்? இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போதும் வேணா அடிக்காது, 1 2 என்னடா என்ற கணக்கு வச்சுக்கணும் இல்லை, எதுக்கு உடம்பு எவ்வளோ தாங்கன்னு தெரியணும் இல்லை, அதுதான் இது. ரைட்டு ரிட்டாலியேட்டனா பண்ண வேண்டியது தானே.
அதான் பண்ணிட்டாங்களே சார். அப்புறம் பூஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ திடீர்னு சார் அட்டாக் பண்ணி பூஞ்சில் நடக்கிறது வந்து ஆர்ட்டிலரி ஃபயரிங். அங்கே அது அது பாகிஸ்தான் ஆர்மி தானே சார்? அப்புறம் பாகிஸ்தான் ஆர்மி வந்து இந்த சைடு பண்ணிட்டு இருக்கு, நம்ம ரிட்டர்ன் ஃபயரிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது வேற. உள்ளே நுழைந்து தாக்கக்கூடிய தன்மை பாகிஸ்தான் ராணுவத்துக்கு உண்டா? முரிட்கே என்ற நகரம், அந்த டவுன் ஆனது லாகோரில் இருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பாவல்பூர் என்பது பாகிஸ்தான் ராணுவத்தின் ஒரு கோர் கமாண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ். 5 கிலோமீட்டர் தொலைவில் அவங்களோட ஏர்பேஸ் உள்ளது. இந்த குண்டு போன்ற இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர். தேவைப்பட்டிருந்தால் இதில் மேலெல்லாம் நாம் தாக்குதல் நடத்தி இருக்க முடியும். எதற்கு ஆர்மியை விட்டு வச்சோண்டான்னா, இப்போ உன் நாயை அடிக்கிறேன், அப்புறம் உன்னையும் தேவைப்பட்ட அடிப்பேன், இப்போதைக்கு டெம்பரரியாக உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஸோ இதற்கு மேலும் அவர்கள் அடி வாங்குவதற்கு தயார் என்று நினைத்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், இஃப் தே ஹாவ் த பொட்டென்ஷியல், லெட் தம் ட்ரை. தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஃபார் பாகிஸ்தான். அவங்க நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின் இப்போ ரன் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கானுங்க. ஜெட் ஃபியூவலோட இன்ஜின் இருக்கு பாருங்க, அந்த எண்ணெய் ஆயிலை எடுத்துகிட்டு போகிற இது, அதை நல்லா முறுக்கி ட்ரக்கில் போட்டு நல்ல ஒரு கிரைண்ட் அமுக்கி அதை சப்பையாக்கி, இதுதான் இந்திய பிளேன் வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நம்ம குருடனாக இருக்கணும், இல்லை படிப்பறிவே படிப்பறிவு இல்லாதவங்க நம்ப மாட்டான். பிளேனுக்கும் ஒரு மாதிரி நல்ல பிழிஞ்சு எடுத்த தகரடாபாக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நல்லா தெரியும் நம்மளுக்கு. அது மாதிரி சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க, அவங்க மக்களை ஏமாத்துறாங்க. பாகிஸ்தான் வந்து அடிப்படையாவே பொய் சொல்லும் குணம் கொண்டவர்கள் பிறப்பாலே. இப்ப புது ஒன்று கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி ஆக்ட் பண்ணணும், எப்படி அவங்க மக்களை முட்டாளாக்கணும். அதில் அவர்கள் PhD வாங்கியிருக்கார்கள். இப்போது அதை தான் அவர்கள் செவனையே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 10 உயிர்கள், இந்திய உயிர்கள் பூஞ்சில் குப்வாரா செக்டாரில் பலியானதுக்கான பதிலடி கட்டாயமாக இருக்க போகிறது. 9 தானே அடிச்சிருக்கோம், இன்னும் 60 இருக்கு. அதாவது 60 - 9 51 இருக்கு கேம்புங்க. எப்போ, எங்கே, எப்படி, யாரால், அதெல்லாம் வந்து முன்கூட்டியே சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம என்ன கல்யாணமாக பண்ண போகிறோம்? சொல்லிட்டு சொல்லி, ஆனால் மோடி சொல்லி தான் அடித்தார். ரத்தமும் தண்ணியும் ஒன்றா ஓடாதுன்னு சொன்னார், தண்ணியை நிறுத்தினார். தேடி தேடி அடிப்போம்னு சொன்னார். உலகத்தில் எந்த மூலையில் ஒளிந்தாலும் விடமாட்டேன் அப்படின்ட்டு சொன்னார். ஸோ அப்பயே அவங்க புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். ஸோ அவங்கெல்லாம் புரிந்து கொள்ளாத ஒரே காரணத்தினால் இன்று அவர்கள், மௌலானா மசூத் அசரின் குடும்பத்தினர் பல பேர் இறந்துள்ளனர். அசரும் இறந்திருப்பார் என்று கருதப்படுகிறது. ஜெய்ஷே முகமது ஹெட் ஹஃபீஸ் சயீதை எடுத்துட்டு போயிட்டு ஏதோ அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல பத்திரமா ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. எத்தனை நாள் நீ ஒழிச்சு வைப்ப? எத்தனை நாள் அவங்கள காப்பாற்றுவ? சரி, அவனை காப்பாற்றுவேன், அவனை சுற்றி இருக்கிறவனை எல்லாம் போட்டு தள்ளிட்டு அவனை காப்பாற்றி என்ன பிரயோஜனம்? திஸ் இஸ் த பாகிஸ்தானி ஆர்மி. டாக்டிக்கலாக அவங்க நல்லா யோசிச்சாங்க. அதாவது இந்தியா மேலே இது மாதிரி ஒரு தாக்குதல் பண்ணுறதால இந்திய இராணுவமானது ஒரு நிலைக்குலையும், காஷ்மீரில் அமளி தொடங்கும், இந்தியாவில் மத பிரச்சனைகள் தொடங்கும், நல்ல பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்க கால்குலேட் பண்ணாதது ஒன்று தான். லாங் டேர்மில் அது இந்தியாவில் வந்து இது மாதிரி கொன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை குறிவைத்து கொன்னா, அது இந்தியாவுக்குள்ள வந்து அமளியை உண்டாக்காது, ஒற்றுமையை உண்டாக்கிடும்னு அவன் யோசிக்கல. ஆனா அவன் நாட்டுக்குள்ள இந்தியா கூட வம்பு வலிக்க போயிட்டு அவன் நாட்டில் அமைதியை கெடுத்துப்பான்ட்டு அவன் யோசிக்கல. ஏன்னா சண்டை வந்ததால என்ன வந்தது? விலைவாசி உயர்வு வந்தது. 2 நாள் கழிச்சு காசுக்காக உலக வங்கியிடம் போய் நிற்கணும். சண்டை போடுறதுக்கு அவன் பணம் கொடுக்க மாட்டான். பணம் போச்சு. 2வது, பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட தேவையான உபகரணங்கள் இல்லை. ஸோ அதை யார்கிட்ட போய் கேட்பான்? சைனா கிட்ட போய் கேட்பானா? சைனா கொடுக்குமா? இல்லை US கிட்ட போய் கேட்பானா? US கொடுக்குமா? அதாவது
ஒரு $10 பில்லியன் கொண்ட ஒரு நாடு $700 பில்லியன் கொண்ட ஒரு நாடை, அதாவது அந்நிய செலாவணி வைத்திருக்கும் நாடை 3 நாள் ஜெட் ஃபியூவல் எண்ணெய், அவர்கள் விமானத்துக்கான எண்ணெய் வைத்திருக்கும் நாடு, குறைந்தது 45 நாட்களாவது எண்ணெய் தேக்கி வைத்திருக்கும் நாடோடு சண்டை போட்டால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு கொஞ்சமாவது கற்பனை செய்து பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் ஜெனரல்கள் பிளானிங் நல்லா பண்ணுவாங்க, அதை எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜுக்கு வரும்போது தான் சொதப்பிடுவாங்க. தட் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன். ரெண்டாவது, அவர்கள் முப்படைக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு நடுவில். அந்த மிஸ் ஆனதோட வழிபாடு தான் JF-17 இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே விழுந்திருக்கு. F-16 யூஸ் பண்ணல, அவங்க நேவி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக கவுண்டர் பண்ண முடியல. இனி கராச்சியோட ரொம்ப நிகரில் தான் நமது INS விக்ரமாதித்யாவும் மற்ற போர் கப்பல்களும் அங்கே நின்று கொண்டு வெயிட் செய்து கொண்டு இருக்கின்றன. எப்போ வேணாலும் தாக்குதல் நடத்தலாம். அடுத்த தாக்குதல் பாகிஸ்தான் மூலம் அதிகரித்தால், அவர்கள் ஏதாவது அசம்பாவித செயலில் ஈடுபட்டால் அதன் பின்விளைவுகள் பாகிஸ்தான் மிக கொடியதாக இருக்க போகிறது. இந்த நியூக்ளியர் பூச்சாண்டிக்கு இனிமேல் இந்தியா அசரப்போவதில்லை. ஏனென்றால் பாகிஸ்தானுக்கும் நல்ல தெரியும், அவர்கள் இந்த பூச்சாண்டி காட்டினாலோ இல்லை அப்படியே ஒரு குண்டை பயன்படுத்த நேரிட்டாலோ அடுத்து பாகிஸ்தான் ஒரு நாடு என்று ஒன்று இருப்பதை நாம் உலக வரைபடத்தில் தேட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். சரி, இப்போ அங்கே பலூச்சிஸ்தானில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ திடீர்னு 8 பாகிஸ்தான் ஆர்மி பர்சன்ஸ் வந்து இறந்துருக்காங்க. 17 பேர் இறந்துருக்காங்க. 17 சார். இப்போ அது வந்து இந்தியாவோட இன்வால்மெண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்களே சார், அது ரியாலிட்டியா சார்? அவனுக்கு இருண்டது போயிங்க, வாய்க்கு வந்ததான் அவன் சொல்லிட்டு இருப்பான். நாளைக்கு என்ன சொல்லுவான், ஆசிம் முனீருக்கு பின்னாடி முதுகு தண்டி வழிக்கு வந்ததுக்கு காரணம் கூட இந்தியா தான் காரணம் அப்படின்வான். ஷாபாஸ் ஷெரீஃபுக்கு பைல்ஸ் வந்ததுக்கு காரணம் கூட இந்தியா எரிச்சல் மூட்டி விட்டார்கள், அது பின்னாடி தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவான். இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? See, இது பாகிஸ்தான், the basic problem with பாகிஸ்தான் என்னன்னா, அவன் தப்பை அவன் எண்ணாதவன் தான், அதை திருத்தி கொள்ளாதவன் தான் மற்றவர்கள் மீது தப்பு போட்டு கொண்டு இருப்பான். என்னைக்காவது பாகிஸ்தான் அவன் தப்பா அவன் ஒத்துக்கிட்டு இருக்கானா? எப்பயுமே ஒத்துக்கிட்டது இல்லை. ஈஸ்ட் பாகிஸ்தான்ல எத்தனை பேர் ஏன்டா கொன்ன? பாகிஸ்தான் ஒன்னா இருக்கிறதுக்காக இத்தனை பேரை கொன்ன. ஒரு வீட்டில் நிம்மதி நிலவணும்னா அண்ணன் தம்பியை போட்டு தள்ளிட்டா நிம்மதி வந்துடும். அவங்களோட கண்ணோட்டமே என்னடான்னா, வன்முறை, கொலை, கற்பழிப்பு, அதாவது மற்றவர்களின் சொத்தை அபகரிப்பு, அச்சுறுத்தல், இதையே பழகி அது ஒரு நேஷனல் சைக்கியா மாறிடுச்சு, ஒரு தேசிய கொள்கையா மாறிடுச்சு, கோட்பாடா மாறிடுச்சு. அந்த கோட்பாடும் கொள்கையும் வந்து அவங்க இயல்பாக்கிட்டாங்க அந்த நாட்டில். ஸோ அதெல்லாம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் நாட்டில் ஐடின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பாகிஸ்தான்லேயும் ஐடின்னு ஒன்று இருக்குது, அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டெரரிசம் அப்படின்னாரு. ஸோ 2 ஐடிக்கு உள்ள வித்தியாசம் இதுதான் அப்படின்னாரு. ஸோ பாகிஸ்தானை வந்து ஐடி அப்படின்னா இந்தியான்னா ஐடி அப்படின்னு சொல்லுவோம், பாகிஸ்தான் ஐடி ஓ இன்டர்நேஷ்னல் டெரர் அப்படின்வோம். ஸோ ஒரு நாட்டோட தன்மையை எதோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால், ஒசாமா பின் லேடன் தங்கியிருந்த இடம், 9/11 அட்டாக்கு மாஸ்டர் மைண்டுகளாக செயல்பட்டவர்கள் இருந்த இடம், இந்திய பார்லிமெண்ட்டை தகர்த்தவர்கள் வசிக்கும் இடம், மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு பின்புலமாக செயல்பட்ட ஜக்கீர் ரஹ்மான் லக்வி இருந்த இடம், அந்த தீவிரவாதிகளை ஏக்கிய இடம், அண்டை நாடுகளுடன் எல்லாம் பிரச்சனையை உண்டாக்கும் நாடு இருக்கும் இடம், எல்லா நாடுகளுக்கும் இராணுவம் உண்டு, ஒரு இராணுவத்துக்கு நாடு என்றால் பாகிஸ்தான், அது இருக்கும் இடம், மதம் பேரால் உருவான ஒரு நாடு ஒன்றாக இல்லாமல் 25 ஆண்டுகளுக்குள் 2ஆன இடம், ஒரு
நேர்மாறான கருத்துகள் கொண்ட ஒரு நாடு பாகிஸ்தான். எதிர்மறையான கருத்துகள், எதிர்மறையான விஷயங்கள், அந்த நாட்டின் நிலைப்பாடோ இல்லை அந்த நாட்டின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளோ பார்த்தோம் என்றால் நமக்கு ஒன்று துல்லியமாக புரியும். அந்த மத அரசியல் தவிர்த்து வேற எதையும் அவர்கள் தூக்கி பிடித்து பேசுவதில்லை. அதனால்தான் அவர்கள் பொருளாதாரம் தத்தளிக்கிறது. பாகிஸ்தான் ஷேர் மார்க்கெட் போன வாரம் விழுந்துருச்சு, படுத்துக்குச்சு. பாகிஸ்தான் ரூபாவோட மதிப்பு இன்னைக்கு 302 ரூபாய் ஒரு டாலருக்கு. சக்கரை, கோதுமை, மற்ற பண்டங்களின் விலை விண்ணை தொடுகிறது. ஒரு 25 லிட்டர் கேன் தண்ணி 300 ரூபா. இது இல்லாம பெட்ரோல் 300 ரூபா கிட்ட வித்துட்டு இருக்கு. அன்றாடம் காட்சியாக இருக்கும் பாகிஸ்தானி எப்படி உயிர் வாழ முடியும் இந்த சூழ்நிலையில்? அவனுக்கு இருக்கும் ஒரே ஒரு, அவன் கோபத்தை காட்டுவதற்கோ இல்லை அவன் கோபத்தை அதை வெளிப்படுத்துவதற்கோ ஒரே வழி என்ன? வேற யார் மேலேயாவது கோபத்தை காட்டுறது. அதற்கு பாகிஸ்தான் ராணுவம் அவனுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனும் சான்ஸ் என்னடான்னா, போய் இந்தியா மேல சண்டை போடு, செத்து போயிட்டான்னா ஜன்னத்துக்கு போய் ஜாலியாயிரு. இங்க ஜாலியா இல்லைல்ல, அங்க போய் ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்து கற்பனை உலகத்திலேயே மாண்டு போகும் பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் இராணுவத்தின் பாவப்பட்ட ஒரு மக்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். மக்களுக்காக இராணுவம் என்ற இல்லாமல் இராணுவத்துக்காக மக்கள் என்ற நிலைமை பாகிஸ்தானில் நிலவி கொண்டு இருக்கிறது. எந்த ஜெனரலுமே பாகிஸ்தானி ஜெனரல் அந்த நாட்டில் செட்டிலான வரலாறே இல்லை. உதாரணத்துக்கு குமர் ஜாவேத் பாஜ்வாக்கு லண்டன்ல வீடு இருக்கு, துபாயில் வீடு இருக்கு. ரஹீல் ஷெரீஃபுக்கு துபாயில் வீடு இருக்கு. பர்வீஸ் அஷ்ரஃபா கியானிக்கு கிட்டத்தட்ட 3000 ஏக்கரோ 4000 ஏக்கரோ ஆஸ்திரேலியாவில் வாங்கி வச்சு அங்கே போய் செட்டில் ஆகிட்டா போல. இப்போ ஆசிம் முனீர் குடும்பத்தை லண்டன் காமிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஆளும் ஓடிடுவாரா என்னன்னு தெரியல. ஸோ எந்த பாகிஸ்தானி ஜெனரலுமே பாகிஸ்தானில் செட்டில் ஆவதில்லை. அது மாதிரி ஏதாவது ஒரு இந்திய ஜெனரல் இந்தியாவில் இல்லாமல் வெளிநாட்டில் செட்டிலான ஒரு ஜெனரல் எனக்கு காட்டவும். ஸோ இது என்னத்தை காட்டுகிறான்னா, அவர்கள் பாகிஸ்தானை அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அவர் செழிப்புக்கும் ஒரு படிக்கல்லாக பார்க்கிறார்கள் தவிர்த்து அந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருந்து அந்த நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்து அந்த நாட்டுக்கு வருங்காலத்துக்கு ஒரு வளமிக்க எதிர்காலத்தை ஏற்படுத்தும் வண்ணம் செயல்படுகிறார்களா என்றால் இல்லை. அவர் செய்வதற்கு ஒன்றும் இல்லாததால் தீவிரவாதம் ஒன்றைதான் அவர்கள் எல்லோருக்கும் புகட்டுகிறார்கள். அது ஒரு பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரியால் அவர்களுக்கு மட்டும் தொல்லை இல்லை, நமக்கும் தொல்லையாக இருந்தது. அந்த தொல்லையானது பரவலாக இந்தியாவில் இருந்தது. 2014 முதல் இன்று வரை அந்த தொல்லை எப்போதெல்லாம் தலை தூக்குகிறதோ தலை மீது 2 தட்டு தட்டி உட்கார வைத்துக் கொண்டிருந்தோம். இப்போ தலை மீது தட்டவில்லை, உடம்பில் எந்தெந்த பாகம் கையில் கிடைக்கிறதோ சிக்கின எல்லா பாகத்திலும் தட்டி இருக்கும். ஸோ இனிமேலாவது பாகிஸ்தான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு தங்களை தான் மாற்றிக்கொண்டால் பாகிஸ்தானுக்கு நல்லது. இல்லையேன் பாகிஸ்தான் பொருளாதாரம் மட்டுமல்ல, பாகிஸ்தான் ஒரு நாடாக இருக்கும் வாய்ப்பையும் இழக்கும். சார் கரெக்டாக சொன்னீங்க சார். பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர்ஸ் ராகுல் காந்தி அவர்களே பாராட்டி பேசிட்டாரு. இருந்தாலும் சில காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பால்காம் அட்டாக்கில் நடந்த 4 தீவிரவாதிகளை முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி இங்கேயுமே அரசியல் பண்ணுறாங்களே சார், எதற்காக சார் அது? ஆமாம், அது என்ன கரெக்டு தான். ஆரிஃப் கஸ்மானின்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் தான் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் பிளாஸ்டுக்கு மெயின் காரணம். கடைசியில் இவங்க யாரை தப்பு சொன்னாங்க? சுவாமி அசிமானந்தையும் சாத்வி பிரக்யாவையும் டெக்கரேட்டட் ஆஃபீஸரான ஸ்ரீகாந்த் புரோஹித்தையும் தான் தப்பு சொன்னாங்க. இட் இஸ் கால் இட் ஆங்கில பழமொழி உண்டு, இட் இஸ் காலிங் தி பாட் காலிங் த கெட்டில் பிளாக். நம்ம பானை இருக்குல்ல, அது எப்படி இருக்கா, நல்ல கரைன்னு இருக்கும் யூஸ் பண்ணி. அதே மாதிரி கெட்டில் நம்ம தண்ணி காசுற இது இருக்கும், அதுவும் கரையல். அது இதை பார்த்து சொல்லுதான், ஏய் நீ கருப்பா இருக்க அப்படின்ட்டு.
சொல்வதற்கு கொஞ்சமாவது ஒரு தன்மை வேண்டும். அதற்கு ஒரு என்ன சொல்றது, தார்மீக ஒரு பொறுப்பு வேண்டும். தார்மீக அடிப்படையில் காங்கிரஸ் தீவிரவாதத்தை பேசாமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது. இந்து தீவிரவாதம் என்று ஒரு பொய் கட்டமைப்பை அதை நிறுவி இந்துக்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து பாகிஸ்தானை விடுவிக்கும் செயலில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அதை பற்றி பேசும் அவர்களின் தன்மையானது எனக்கு சரியான வார்த்தைகள் புலப்படவில்லை என்ன சொல்லுவதென்று. மொத்தத்தில் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த 20 வருஷத்துக்கு கூட ஆட்சிக்கு வர மாட்டாங்க. நிச்சயமா சார். சார் இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது மார்க் ட்ரில் இன்னைக்கு எதுக்காக சார் நம்ம கண்டக்ட் பண்ணோம்? அட்டாக்கே பண்ணால் ரெடி ஆகிட்டோம், பட் மார்க் ட்ரில் எதுக்காக பண்ணுறோம்? அடுத்த ஆப்ரேஷன் ஏதாவது வரப்போதா சார்? டிசப்ஷன். அதாவது எல்லாம் அவங்க பார்வையெல்லாம் மார்க் ட்ரில் மேலே இருந்தது, பாகிஸ்தான் பார்வை உட்பட. இன்ஃபேக்ட் பாகிஸ்தானோட முன்னாள் தூதரக அதிகாரி, ஃபார்மர் ஹை கமிஷனர், பாகிஸ்தான் ஹை கமிஷனர் அப்துல் பாசித் சொல்லியிருந்தது, இந்தியாவோட ஹை கமிஷனர், பாகிஸ்தானோட ஹை கமிஷனர் சொல்லியிருந்தது, எனக்கு தெரிந்து மே 9க்கு அப்புறம் தான் எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு. நடுநிசி ராத்திரியில் 1:44 25 நிமிடங்களுக்குள் 24 குண்டுகள் முழங்க யாருக்கு என்னென்ன அஞ்சலி செலுத்த வேண்டுமோ அதை செவ்வனையே செலுத்தி விட்டார்கள் இந்திய முப்படைகள். ஓகே சார். சார் இப்போ இந்த மார்க் ட்ரில்னால இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 வரதுக்கு சான்சஸ் இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி இப்போ புஞ்சில் அட்டாக் பண்ணிட்டாங்க. 2.0 2.3 எல்லாம் இல்லை, கமான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஸோ வி ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் வார். ஆல்ரெடி வி ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் வார். ஸோ பாகிஸ்தான் இதுக்கு மேலே அடுத்தபடி அவர்கள் போனால் அவர்கள் நினைக்காதையும் நாம் செய்வோம், நினைத்ததையும் செய்வோம். வெறும் கேம்ப் அடிக்க மாட்டோம். பாகிஸ்தானோட போர் புரியும் தன்மைக்கே அச்சுறுத்தல் கொடுக்கும் வகையில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். அது என்னன்னு கேட்காதீங்க, அது எஸ்கலேஷன் லேடரில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவோம். நம்ம நெக்ஸ்ட்டு பாகிஸ்தானில் ஒரு ஏரியாவை நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர்றதோ, இல்லை அவர்கள் முக்கியமான நகரங்களை தகர்க்கிறதோ, அவங்க கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தகர்க்கிறதோ, இது மாதிரி பல்வேறு கட்டங்கள் இருக்கிறது. அந்த பல்வேறு கட்டங்கள் எடுத்த உடனே முதல் கட்டத்துக்கு போயிட மாட்டோம், ஒவ்வொரு கட்டமாக தான் போவோம். ஸோ அதுவரை ஒரு விதைக்குள்ளே அடைப்பட்ட ஆலமரம் கண்முழிக்கும், அதுவரை பொறுமனமே. ஓகே சார். சார் கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். சார் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடத்திருக்கோம், நம்ம பாகிஸ்தானுக்குள்ளேயே போய் அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்டர் தாண்டி போகக்கூடாது வரக்கூடாதுன்ற மாதிரி தாயிட்டு இருக்கோம். வேர்ல்டு லீடர்ஸோடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குது சார்? இந்தியா பக்கம் சப்போர்ட்டா இல்லை பாகிஸ்தான் சைடு சப்போர்ட்டா சார்? பாகிஸ்தான் சைடு சப்போர்ட் இருக்கா? அதை தான் சார் கேட்குறேன். யாராவது இல்லை இருக்கான்னு கேட்டேன் நான். இருக்காங்களா யாராவது? நான் கேட்குறேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி சைனாவோட ரிக்ரெட்டபிள் தான் சொல்லியிருக்கான், தேடினாலும் கிடைக்காதுங்க. அதுதானங்க பிரச்சனை பாகிஸ்தானுக்கு. சவுதி அரேபியா, குவைத், கத்தார் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க சார் நம்மளுக்கு. கத்தார் அவன் டோட்டலாக அவனுக்கு தேவை கேஸ் ஃபுல்லாக பல்காக யார் வாங்குறானோ அவன் பொருளாதாரத்துக்கு அவன் தான் தேவை. சவுதி அரேபியா இந்தியாவில் 2 ரிஃபைனரியில் 26% கிட்டத்தட்ட $9 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறான். அவன் 26% ஸ்டேக் கொடுக்குறோம் அவன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அவன் ஏண்டா திவாலான நாடை பற்றி கவலைப்படுறதா? இவன் $2 பில்லியன் நம்மக்கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்கான். அவன் பல $1 பில்லியன் உட்காந்துருக்கான். உலகத்தோட மார்க்கெட் அது. இது உலகத்தோட பிச்சைக்காரன். இவன் யாரை தேர்ந்தெடுப்பான்? மக்காலேயே, புனித மக்கா மதீனாலேயே பாகிஸ்தானியர்களை அவங்க வந்தாலே பயப்படுறாங்களாம். ஏன்னா அங்கே போய் பிச்சை எடுக்கிறானுங்களாம். சவுதி அரேபியாவில் பாகிஸ்தானியர்களுக்கு விசா கொடுப்பதில்லை என்ற ஒரு அறிவிப்பு வந்தது. காரணம் என்னடான்னா அங்கே பிச்சைக்காரங்க அதிகமாகிட்டு இருக்காங்களாம், பாகிஸ்தான் பிச்சைக்காரங்க. துபாயிலேயே இதே பிரச்சனை நிலவிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு யார் பாகிஸ்தான் கடைசியாக சப்போர்ட் பண்ணா? ஸ்ரீலங்கா இல்லை, மால்டீவ்ஸ் பண்ண மாட்டான். ஒருவேளை பங்களாதேஷ் ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் பாகிஸ்தானுக்கு அந்த நிலைமை என்ன, பங்களாதேஷுக்கு எந்த நிலைமைன்னு நம்ம யோசிச்சுக்கணும். அதாவது அவ்வளோ பெரிய பாகிஸ்தானுக்கே பார்டரில் நுழையாமலேயே அடித்தோம், இவனை அடிக்கணுமா அப்படின்ற
லெட் யூனிஸ் திங்க் அபவுட் ஹிம்செல்ஃப். ஸோ இந்த மொத்த விஷயங்கள்லேருந்து, இந்த ஆப்ரேஷன்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள், உள்நாட்டில் அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ, நம் மாண்புமிகு முதல்வர்களிடமிருந்து வாங்கிக் கொள்கிறேன் இந்த வார்த்தையை. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று உளவு அமைப்புகளை பற்றி தப்பு சொல்லக்கூடாது. இன்றும் அந்த உளவு அமைப்புகள் சேகரித்த விஷயங்களை தான் நாம் உபயோகப்படுத்தி துல்லியமாக அந்த இடங்களை தகர்த்துள்ளோம். ஸோ உளவு அமைப்புகளை தப்பு சொல்வது இருக்கிறதையே சுலபம். இது எப்படின்னா, ஏண்டா ஃபெயில் ஆகிட்ட, டீச்சர் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கல, முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி இருக்கா உங்ககிட்ட? டீச்சர் ஒழுங்காக கற்றுக் கொடுக்கல, முடிஞ்சு போச்சு. யாரை தப்பு சொல்லக்கூடாதோ அவங்களே தப்பு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் கேள்வியே இல்லைல்ல. அது மாதிரி உளவு அமைப்புகளே தப்பு சொல்வது. அந்த வேலையை பார்ப்பவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னவென்று புரியும். நாட்டில் நாம் அமைதியாக இருப்பதற்கு பாதுகாப்பு படைகள், இராணுவம் எவ்வளோ முக்கியமான பங்காற்றுகின்றதோ அதே அளவுக்கு உளவு அமைப்புகளும் பங்காற்றி கொண்டிருக்கின்றன. அட்லீஸ்ட் இவர்களை யூனிஃபார்மில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவர்களை யூனிஃபார்மில் கூட இருக்க மாட்டார்கள். நம்மில் ஒருவராக, 1000-ல் ஒருவனாக இருப்பவர்கள் தான் அவர்கள். அவர் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, அவரை நாம் பாராட்டக்கூடிய சந்தர்ப்பம் கூட நம்மளுக்கு கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு இராணுவ வீரர் ஒரு வீரதீர செயல் செய்தால் வருடத்துக்கு ஒரு முறை அவருக்கு பதக்கம் வழங்கும் விழா என்று நடக்கும். பாதுகாப்பு படைகளுக்கும் உண்டு அது. ஆனால் உளவு அமைப்பில் இருக்கும் எந்த அதிகாரிக்காவது இவர் இந்த உளவு அமைப்பு இந்த தாக்குதலை இவர்தான் முறியடித்தார் என்று கூப்பிட்டு அவருக்கு அவார்டு கொடுத்த சந்தர்ப்பங்கள் ஒரு சந்தர்ப்பம் நீங்க எனக்கு சொல்லுங்க. உளவு அமைப்புகளின் தோல்விகளை பற்றி தான் நாம் படிப்போம். அவர்கள் வெற்றி வரலாற்றை நாம் படிக்க கூடாது என்றே நமக்கு அவர்கள் கொடுப்பதில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அவங்க எப்படி வென்றார்கள், அவருக்கு யார் துணை நின்றார்கள், அதற்கு பின்புறம் என்ன, நிறைய விஷயங்கள் வெளிவரும். அது எதிரிகளுக்கு தெரிந்தால் நமக்கு யார் உதவிக்கரம் நீட்டினார்களோ அவர்களுக்கு ஆபத்தாக முடியும். அதனால அவர்கள் பல விஷயங்களை சொல்வதில்லை. தோல்வி அடைந்து விட்டது என்றால் மற்றும் முதலில் கை காட்டுவது அவர்களை தான். ஆனால் நாம் யாரை கை காட்டுகிறோம், மற்ற 3 விரல்கள் நம்மை காட்டுகின்றன. ஸோ ஒரு சிட்டிசனை நம்ம கடமையை ஒழுங்கா பண்றோமா? ஸோ உளவு அமைப்புகளை தப்பு சொல்வதை நிறுத்துங்கள். 3வது, இந்த அரசு வந்த பிற்பாடு ரஃபேல் விமானத்தை வாங்கியதும் அந்த விமானத்தில் ஊழல் நடந்திருப்பதாக, பெரிய ஆயுத பேரமே நடந்திருக்கிறதாக, இல்லாத பொல்லாதையும் கூறி சுப்ரீம் கோர்ட் வரை இழுத்து சென்று காலதாமதம் செய்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அது கோர்ட்டிலேயே தள்ளுபடி செய்யப்பட்டது, அது வரலாறு. ஆனால் அந்த ரஃபேல் 2019 நம்மிடம் இருந்திருந்தால் இப்போ நடந்த அதே தாக்குதல் அப்பவும் நடந்திருக்கும். பாலாகோட் வரையும் நின்றிருக்க மாட்டோம். இன்று நடந்ததை அன்று நடத்தி காட்டியிருப்போம். இன்று நம் உள்நாட்டில் பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தியானது பல மடங்கு உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட 1,40,000 கோடி கிட்ட நம்ம உள்நாட்டு உற்பத்தி உயர்ந்துள்ளது. 23,000 கோடி கிட்ட நம் உபகரணங்களை வெளிநாட்டுக்கு வித்து கொண்டிருக்கிறோம், ஏற்றுமதி செய்கிறோம். ஸோ இதால் நீட்டும் பணத்தை நாம் நவீன கருவிகளை செய்வதற்கு, கண்டுபிடிப்பதற்கு இங்கே அதை இன்வெஸ்ட் செய்து கொண்டிருக்கிறோம். இதால் மோடி அரசாங்கமானது கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் 2 பேரையும் எப்படி இந்த இராணுவ சம்பந்தப்பட்ட, இராணுவ உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட, போர்க்கருவிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆக்கப்பூர்வமாக கையாள்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஐந்தாவது, வெளியுறவு கொள்கை, ஒரு நாட்டின் வெளியுறவு கொள்கை, பொருளாதார கொள்கை, பாதுகாப்பு கொள்கை எல்லாம் ஒரு அதாவது நேர் வரிசையில் எப்படி இருக்க வேண்டும், எதிர்மாறாக எப்படி இருக்கக்கூடாது என்பதை இந்த அரசை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதார கொள்கை, பாகிஸ்தான் மீது எக்கனாமிக் தடைகளை நாம் விதித்தோம். அதே சமயம் வெளியுறவு கொள்கை, பாகிஸ்தான் யுஎனில் இன்று 15 மெம்பர்கள் கொண்ட ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு டெம்பரரி மெம்பர் பாகிஸ்தான். அவன் உள்ளே இருந்து பேசி சாதிக்க முடியாததை நாம் வெளியே இருந்து பேசாமலேயே சாதித்து விட்டோம். இது எதை காட்டுகிறது? நம் பொருளாதார பலமும் இராணுவ பலமும் இது ரெண்டும் ஓங்கி இருக்கும் போது நம் வெளிநாட்டில் நமக்கு இருக்கும் செல்வாக்கும் ஓங்கும். இது மூன்றும் ஓங்க வேண்டும் என்றால் உள்நாட்டு பாதுகாப்பு நிலையானத பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உள்நாட்டில் அமளிகளும் குண்டுவெடிப்புகளும் தீவிரவாத தாக்குதல்களும் நக்சல் அமைப்புகளும் இதெல்லாம் திறந்த வெளியில் நடமாடக்கூடாது. ஒரு காலத்தில் இந்தியாவில் 140 மாவட்டங்களில் நக்சல் அமைப்புகள் இருந்தன. இன்று விரலை விட்டு எண்ணும் அளவே நக்சல் அமைப்புகள் மாவட்டங்களில் இருக்கின்றன. அதனால் பொருளாதார வளர்ச்சி மென்மேலும் பெருகியுள்ளது. இதெல்லாம் தான், இதன் வழிபாடு தான் ஒரு அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது தைரியமாக ஒரு எந்த ஒரு அச்சமின்றி வெளிநாடுகளின் அழுத்தமின்றி நாட்டின் நன்மை மட்டுமே கருதி எடுக்க முடியும். இல்லை என்றால் அமெரிக்கா அதை சொல்லி விடுவானோ, பிரிட்டன் இதை சொல்லி விடுவானோ. ஒருவர் இருந்தார், நீல டர்பன் போட்டுக்கொண்டு 10 வருடம் அந்த ஒரு பதவியை அலங்கரித்தார். ஒரு பப்பட்டா, அது நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அலங்கரித்தார். அவர் காலகட்டத்தில் பாகிஸ்தானை பற்றி அவர் வர்ணிக்கும் போது நீயும் நானும் 2 பேருமே தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். அதாவது நீ தீவிரவாதி, உன்னால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன், ஆனால் அவர் 2 பேரும் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அறிவித்து விட்டார். அந்த காலகட்டம் போய் இன்று அமைதி தேடுகிறோம். அட் வாட் காஸ்ட்? அமைதி என்பது நாங்கள் கூறும் விதத்தில், எங்கள் எண்ணோட்டத்துக்கு தகுந்த போல், எங்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டை எவ்விதத்திலும் சீர்குலைக்காத வண்ணம் அமைதிக்கு நீ தயாராக இருந்தால் நாங்களும் தயார். இல்லை என்றால் விளைவுகளை நீ சந்திப்பாய். திஸ் இஸ் மோடி டாக்டரின். அதான் மோடி டாக்டரின். என்னோட நாட்டோட நிலம் தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. எதிரியோட பலத்தை குறைஞ்சு மதிப்பிடல, எதிரிய மெதுவா அவன் 1 அடி கொடுத்தா அவனுக்கு 2 அடி கொடுக்குது, 2 அடி கொடுத்தா 3 கொடுத்தா அப்படியே டபுளா போயிட்டே இருக்கிறது. கிராஜுவேட்டட் ரெஸ்பான்ஸ், படிப்படியா ஏத்தி கொண்டே போகுது. கடைசியில அவன் இதுக்கு மேல என்னால முடியல சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனை போட்டு அடிக்கிறது. ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த அரசு செயல்படுகிறது. பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை, உள்நாட்டு பாதுகாப்பு, இராணுவ கொள்கை, இந்த 4த்தையும் ஒரு சமநிலையில் வைத்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு அரசால் தான் இது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க முடியும். அந்த தன்மையில்லா அரசு தத்தளிக்கும். 168 பேரை கொன்னால் கூட அட்டாக் செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்கும். அந்த அரசு இந்த அரசு அல்ல. இதை 3வது முறையும் பிரதமர் சாதித்து காட்டியுள்ளார். 11 நாட்கள் எடுத்துக்கொண்டனர் முதல் அட்டாக்கில் உரியில், 12 நாட்கள் எடுத்துக்கொண்டனர் பாலாகோட்டில். இதில் 15 நாட்கள் எடுத்துக்கொண்டவுடன் இங்கே அறகுறையா படிச்சுட்டு லபோதிபோன்னு கத்திட்டு ஒரு கூட்டமே இங்கு புறப்பட்டது. இராணுவமே செய்திருக்கும் என்று எழுதிய நபர்களும் உண்டு. சரி செய்து விட்டார்கள் பாஜக. இது மாதிரி எழுதிய நபர்களும் உண்டு.
ஆனால் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் எல்லாம் ஏன் பாயவில்லை என்று எல்லாம் வல்ல இறைவனுக்கு தான் வெளிச்சம். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மோடி அரசாங்கமோட செயல்பாடுகளை பாருங்கள். 15 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். துல்லியமாக, பரவலாக, குறுகிய நேரத்துக்குள் அந்த தாக்குதலானது நடத்தப்பட்டது. எதிரி கண் விழிக்கும் முன்னால் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ஆஃப்டர் தட் வாட் எவர் he does is reaction. கண் சிமிட்டும் நேரத்தில் அட்டாக் முடிஞ்சு போச்சு. 25 நிமிடங்களில் 24 குண்டுகள். அதற்கு சேட்டிலைட் இமேஜரி. ஆமா, மோடி 100 சேட்டலைட் விடுறாராம். வேற வேலை இல்லை. இந்த ஆள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப புரியுதா எது தேவை என்று? இப்ப புரியுதா ஒரு நாட்டின் விஞ்ஞான வளமும் தொழில் வளமும் இராணுவ பலமும் மூன்றும் ஒன்று கூடினால் என்ன சாதிக்க முடியும் என்று இந்த அட்டாக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதுதான் என் நிறைவு கருத்து. சார், அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நிகழ்வதுக்கு மிக்க நன்றி சார். ஜெயின், நன்றி.